அவர் ஒரு பஞ்சமஸ்தானத்துக்கும் ஒரு தசம கேந்திரத்துக்கும் அதிபதியா வர்றாரு. கேந்திராதிபதி அதுவும் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி. இப்போ இந்த 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வயஸ்தானம், மந்திரஸ்தானம், புத்திரஸ்தானம். ஒருவேளை இந்த ஜபங்கள் பண்றது, இந்த தெய்வங்கள் வழிபாடு, தேவதைகள் வழிபாடு, தெய்வ வசியம், தேவதை வசியம் போன்ற துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இது ஒரு பிரமாதமான வசந்த காலமா எடுத்துக்கொள்ளலாம். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இவ்வளவு நாள் அந்த குழந்தைக்கு ஃபீஸ் கட்ட முடியாம நான் கஷ்டப்பட்டேன், ஆனாலும் அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் வருது, வீட்டுக்கு வரும்போது கோல்டு மெடல் எடுத்துட்டு வருது, கப் எடுத்துட்டு வருது, வீட்டுல கப்பு வைக்கிறதுக்கு இடம் இல்லை பிரதர் அப்படிங்கிற அளவுக்கு அந்த குழந்தைகள் மூலமா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு சந்தோஷம், ஒரு திருப்தி அனைத்தும் ஏற்படக்கூடிய காலகட்டம். வயதை அனுசரித்து அந்த குழந்தைக்கு ஒரு வரன் வர்றது, திருமணம் வர்றது, இது எல்லாமே அவர்களுக்கு ஏற்படும். அதே நேரத்துல